பரணியாரே திரையாக வளரும் திரையாக வளர்த்தேன் செவ்வேலே உன்னை தமிழ் போல காப்பேன் நானே. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் ஒரு ராம்ஜேத் மலானி ஒரு கபில் சிபல் மாதிரி பெரிய வக்கீலா வரணும். கண்டிப்பா வருவேன். ஆனா நீங்க சொன்ன அவங்க ரேஞ்சுக்கெல்லாம் என்ன அவங்க ரேஞ்சு? ஒன்னு சொல்றேன், லைஃப்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்க. குப்பை பொறுக்கினாலும் குபேரன், பிச்சை எடுத்தாலும் பார்லிமெண்டே நம்ம கையிலன்னு நினைச்சுக்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்ச மாதிரி நடின்னு மாவீரன் நெப்போலியன் போனபார்ட்டே சொல்லியிருக்காரு. மேன், நாம சாதிக்க பிறந்தவங்கிற வைராக்கியம் எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணும். திங்க் பிக், டூ பிக். இத நான் சொல்லல, நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாமே சொல்லியிருக்காருப்பா. எங்கடா பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வரலக்கா? எங்க பணம் அச்சடிக்கிற இடத்துல இருந்து வருமா? பணத்தை கேட்டு வாங்கும் போது வழனமா இருந்தது, திருப்பி கேட்டா நோதா. அக்கா உன் மோராக்கா, ஐ எம் எஸ்கேப். ஓ ஹாய் மம்மி. என்ன கண்டு எதுக்கு இங்க வந்த? இந்தா வெச்சுக்கோ, போ போ சீக்கிரம் போ. பை மம்மி. ஹாய். ராஜாவும் பாத்தீங்களாடா? அவங்க இன்னும் வரல. என்ன விஷயம்? எங்க மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும்.
எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. இன்விடேஷன்லாம் மனுஷனுக்கு கொடுப்போம்டா, உனக்கெல்லாம். ஓ, நான் தெய்வம் இல்ல. அங்க பாருங்கடா, நம்ம காலேஜ் ரோமியோ ஜூலியட் வராங்க. ஹாய். என்ன நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? நீதான் என் அண்ணன் ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்தா. Hey, fool! Open the box, man. இது வரைக்கும் எந்த பத்திரிகையும் நம்ம வீட்டுக்கு வந்ததில்லை. பார்த்தேன், மகாவீர் ஜெயின், சுந்தர்பால் ஜெயின் ஒரே சேட்டுங்க பேரா இருந்துச்சு. இது மார்வாடி வீட்டு கல்யாணம்னு அப்பவே தீர்மானம் பண்ணேன். டேய், சேட்டு வீட்டு கல்யாணத்துக்கு நீயும் சேட்டு மாதிரி தான்டா போகணும். ஜமாயிடா. டோன்ட் ஃபீல் மை சன். உனக்கு சேட்டுங்க வீட்லயே பொண்ணு பாத்துறேன். அதெல்லாம் நீ பாக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா, அவனே பாத்துக்குவான். என்னடா தம்பி? சும்மா இருங்கண்ணே. இவன்டா பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சுல்ல, போய் ட்ரெஸ் போடு. ரெடியா இல்லையா? ஐயா சுப்பையா, வா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தேவர ஒரு பாட்டு பாடு. நேரமாச்சுண்ணே, வேலைக்கு போகண்டாமா? சாமி சுப்பையா, நம்ம ராசாவா? நம்ம மகாராஜா இருக்காரு. கற்பூரத்தை எழுறா. சரிண்ணே. சுத்து அப்படி நம்மளையும் கவனிச்சுக்க. இந்த வயசுல கலருக்கே பஞ்சம் பண்ணலாம். எத்தனை சைஸ்ரா? போட்டு கட்டி கொள்ள கல்வன் பாரமா. உனை கண்ணால் வாயத்தி எந்தம் பண்ண போறானே. ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய் மாறும் காதல் கணக்கு. அம்மா ஒன்றும் ஒன்றும் மூன்றாய் மாறும் கட்டு பாவி பசங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. அண்ணே அண்ணே எந்திரிங்க. அண்ணே அண்ணே உயிர் பிரியறதை விட உங்களை எல்லாம் விட்டு பிரியறது ஐயா ரொம்ப வேதனையா இருக்கு.
ராஜா ராஜா, வாழ்க்கை பூரா நீ சுமக்க வேண்டிய இந்த பாரத்தை என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குன்னு இறக்கி வச்சிடாத ராஜா. இல்லப்பா, இறக்கி வச்சிடாத ராஜா. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல மனுஷன் பிறக்கிற நேரத்தை வேணும்னா மாத்தலாம், ஆனா சாவர நேரத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அதை அந்த ஆண்டவன் தான் குறிக்கிறான். ஆண்டவன் தான். செமத்தியான கட்ட எப்படியாவது இவ்வளவு மைக்கே கரெக்ட் பண்ண வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டைம் ப்ளீஸ். டேய், வாட்ச் இருக்கீல? என் வாட்சில் முள்ளே இல்லை சார். முள்ளு இல்லாத வாட்ச் ஏன்ட்ட கட்டுற? ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நிக்க கூடாது, டைம் கேட்கறது, அப்புறம் பேரு கேட்கறது, அப்புறம் அது இதுன்னு கேட்கறது நான்சென்ஸ். இதுதான் மன்மத ராசா, மன்மத ராசா, என்ன கணக்கு பண்ணேன்டா. அதை விட நல்ல கட்டையா இருக்கே, நம்ம நேரத்துக்கு ஏத்த ஆளு. உன் பேரு என்ன? ரோசா. அப்படியா? எந்த ஊரு? ஊட்டி. பியூட்டி. ஆமா, பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட கேட்டியா? கேட்டேனே. என்ன சொல்ல? வரமாட்டேங்கிறாள. நாங்க எதுக்கு இருக்கோம்? அப்ப போலாமா? போலாம்டா. சார், என்ன இந்த பொண்ணையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. விசாரிச்சிருவோமா சார்? விசாரிச்சிருவோம். ஏய், எந்த ஊரு? சிவகாசி. சிவகாசியா? பேரு? லட்சுமி. ஓம் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதஞ்சம் பிரசன்னவதனம் ध्याये सर्वविघ्नोपशान्तये नमोपाध्ये समस्त பேரு சொல்லுங்க. செவ்வந்தி. செவ்வந்தி. உறவை சொல்லுங்க. மனைவி. அம்மா. பிண்டத்தை ஜலத்துல விட்டுட்டு திருப்பி பார்க்காம வாங்கோ. திருப்பி பார்க்காம வாங்கோ. திருப்பி பார்க்காதுங்கோ. அம்மா, எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிருவோம்மா. யாரு அது சாவுகிறாங்க? காலங்காத்தால ஏன் கழுத்தா இருக்கு? நீதான் ஓட்டாடுறா நாட்டாம வெளியும் சொல்லி போட்டு நீ நான் போஸ்ட் கொடுக்குற விட்டானா வேலை வெட்டில பையன் அடிபட்டு கிடக்குறான். ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்லாம் இல்லையா? அவனா குறுக்க வந்து உண்டாயா? நீதான் ஆயிடுச்சியா? லைசென்ஸ் எடுறா. யோ, குவார்டர் வேணா கேளு, அது விட்டு இல்லாத லைசென்ஸ் ஆர்ச்சி புக்ல கேட்காத. உன் பேர் என்னையா? எது பேரா? யார பார்த்து பேரை கேக்குற? நம்பர் TN09. ஹலோ அண்ணா, நான் தானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ண்ணே. இங்க ஒரு கான்ஸ்டபிள் பிரச்சனைண்ணா. டோ குடுக்குறேண்ணா. யோ யோ டேய் பேசியா? ஹலோ ஐயா, நீங்க சரிங்க ஐயா, இப்ப அனுப்பிச்சிடுறேன். யோ குடியா. அண்ணா ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்க சண்டையை நிப்பாட்டுங்க. முதல்ல இந்த பையனை ஹாஸ்பிடல் கூட்டி போற வழியை பாருங்க. என்னது ஆஸ்பத்திரி கூட்டு போணுமா? என்னடா யாருமே வசூல் பண்ண வரலையான்னு பார்த்தா வாமா வசூல் ராணி வந்துட்டா. அப்படியே நீ ஆஸ்பத்திரி கூட்டு போவியோ இந்த பணத்தை நீயே வச்சுப்பே எனக்கு தெரியாது. ஓ சாயந்தரம் வந்து ஐயா பாரியா திமிர பாரு. வந்துடுறேன். 200 ரூபா இருக்கு, வைத்தியம் பார்த்து. நானாச்சும் பிட்பாயிட் அடிச்சு பெரியாளான, ஆனா நீ ஒரு கொலையே பண்ணிட்டு சென்ட்ரல் ஜெயில நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து களி துண்ணத மறந்துட்டியா? ஒரு குழந்தைய காப்பாத்திட்டா ஊர்ல உன்ன எல்லாரும் நல்லவன் நம்பிடுவாங்களா? ரத்தம்
ரத்தத்துக்கு ரத்தம். மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், மிருகமாக்கிறாதே. ஒழுங்கா வேலையை பாருங்கடா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? பட்ட பொருள பப்ளிக்கா உட்கார்ந்து தென்னோட தண்ணி அடிச்சிட்டு இருக்கியா? சார், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? மரியாதை பேசுங்க. உன்னை ஐயா கூப்பிடுறாரு. ஐயாவும் தெரியாது, கொய்யாவும் தெரியாது. ஐயாவும் தெரியாது, கொய்யா தெரியாதா? மரியாதையா வர போறியா இல்லையா? உன்னை சந்தேகத்துல புக் பண்ணி முட்டி தட்டி உள்ள தள்ளி. ஐயா வர்றய்யா. ஐயா உள்ளேனே ஐயா. சார், என்ன பகல்லே தண்ணியா? சார், அந்த தண்ணி இல்ல சார், இந்த பாருங்க. அப்ப ஏன்னா தண்ணி அடிச்ச மாதிரி தள்ளாடிட்டு இருந்த? சார், தள்ளாடல சார், சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிந்தனையா? பெரிய சிந்தனை சிற்பி. என்ன சிந்தனை? எங்க தாத்தாவுக்கு 3 கொள்கை. அதுனா 3 கொள்கை. முத கொள்கை போஸ்ட் ஆபீஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. போஸ்ட் ஆபீஸ்? டேய், அதுனா உன் காயிலாங்கடா நினைச்சிட்டியா? கவர்மெண்ட்ரா, கவர்மெண்ட். சார், ஊருக்கு கொரியர் சர்வீஸ் வச்சிருக்காங்களே, அதுக்கு பேர் என்ன? சார், பையன் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கான். என்னதான் சொல்றேன்னு கொஞ்சம் கேட்போமே சார். ரெண்டாவது கொள்கை என்ன? ரெண்டாவது கொள்கை போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அப்படியே மண்டையில போடுறா. ஏண்டா எங்க தலையில கை வைக்கிற நீ? இருங்க சார், தெரு செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சிருக்காங்களே, அதுக்கு பேர் என்ன? மேல கீழ பையன் ரொம்ப புசாலா இருப்பான் போல இருக்க. அடுத்தது மூணாவது கொள்கை. மூணாவது கொள்கை ஒரு டெலிபோன் கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்க சொன்னாங்க. டேய் ராஜா, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகேடா. டெலிபோன் கம்பெனி ஆரம்பிக்க முடியாதுடா. அது ரொம்ப கஷ்டம்டா, கஷ்டம். என்ன சார் கஷ்டம்? இதுக்கு பேர் என்ன சார்? ஒவ்வொருத்தனும் 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வித்தாங்க. எங்க தாத்தா 10,000 ரூபாய்க்கு தான் விக்க சொன்னாரு. அதுவும் ஒவ்வொரு இந்தியனும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாரு. பேசிக்கிட்டே இருக்கணுமா? ராஜா, இவ்வளவு அற்புதமான விஞ்ஞான கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாரு உங்க தாத்தா. அவர் பேர் என்னப்பா? யார்ட்டி சொல்லாதீங்க. இல்லப்பா, ஜப்பானி. முருகா, ஒண்ணு இல்லப்பா, உடுப்பா. எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போறேன், அதனால தான். என்னது, நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமாப்பா, வாயை வைத்தியம் கழுவுறதுக்கு வேலைக்கு போய் தானே ஆகணும். அதெல்லாம் விடு. உன் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது எப்படி? இனிமே நான் தான் வேலைக்கு போறேன். டேய், என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய், என்னடா இப்போ அண்ணன் நம்பிக்கையில என்ன பிரச்சனைப்பா? டேய், அப்பா சாகும்போது என்னடா சொன்னாரு? அண்ணனை கண் கலங்காம பாத்துக்க சொன்னாரு. ஆனா இவரு ரோட்ல போய் குப்பை பொறுக்கி நான் படிக்கணுமா? அப்படி ஒரு படிப்பா எனக்கு தேவையில்லடா. எதுக்கு எதை சொல்றான் பாத்தியா? சிவில் இன்ஜினியரிங் படிச்சவன் சித்தால் வேலைக்கு போயிட்டு இருக்கான். பிஏ படிச்சவன் பெஞ்ச் தொடச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு இவன் என்ன படிச்சா? எம்ஏ கோல்ட் மெடல். எந்த வேலையுமே கிடைக்காம குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, வேலையில இருக்கிறவனையே விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கும் படிக்கிறதுக்கும் காரணம் அந்த தொழிலை நான் தெய்வமா மதிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் என்ன தடுக்காதீங்க. ஓகேடா, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. இனிமே உன்னை மாத்த முடியாது. நான் வேலை பார்க்குற இடத்துல உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். ஏலே குரு, ரக வரையா பிரி, இல்லாட்ட அண்ணாச்சி வந்து நம்மள பிரிச்சிருவாரு. நீங்க என்ன இங்க காலாடிட்டு கணக்கு போல வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பிரிச்சு போட வேண்டியதானே? ஏலே, நான் சீனியர்ல. ஆமா, டப்பா பிரிச்சு போறதுக்கு சீனியர் ஜூனியர் நடப்போம். அண்ணாச்சி வந்துட்டாரு. வணக்கம் அண்ணாச்சி. ரோடு எடுக்க லாரி இன்னும் வரலையா? இன்னும் வரல அண்ணாச்சி. அண்ணாச்சி, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் நம்ம வேலைக்கு வரேன்னு சொல்றான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் கூட்டிட்டு வந்துருவேன். எந்த ஊர்ல? நம்ம ஊர் பக்கத்துல தான் அண்ணாச்சி. ஏலே, என்ன படிச்சிருக்கான்? ஏலே, நீ என்ன கலெக்டருக்கு படிச்சு அந்த வேலைக்கு வந்த? சோழிய பாருல. அவனை வர சொல்லல போ. சரிங்க அண்ணாச்சி. பாண்டி, ஊர்ல இருந்து எப்போ வந்தா? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? இன்னைக்கு தான் வந்தவள. மழை எல்லாம் பெஞ்சுதா? ஊர்ல மழை வச்சு கம்மையெல்லாம் உடச்சி போச்சுல, அந்த அளவுக்கு மழை வந்துச்சு. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? ஏய், அந்த கோட்டை எனக்கும் இல்ல, நீ பாட்டு அடிச்சிடாத. உனக்கு நாளைக்கு தான்டா சரக்கு. என்னடா ஏய், இன்னைக்கு எங்கல போறியா? கேக்க நகர் பக்கம் போறேன். நான் வண்ணாரோட போலான்னு இருக்கேன். ஏய், நாய் தொல்லை ஜாஸ்தி, கொஞ்சம் பார்த்து போல. என்ன நம்மளோட நாய் கடிக்க போகுது? இந்த பெருசு என்னடா பண்ணிட்டு இருக்கு? அது பார்க்கல, டோப்பு எப்படி போட்டுக்கிட்டு இருக்குன்னு. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி மேல கரெக்டா வச்சிடல. சரி, நான் வரேன். ஏய், ஆவல வந்துடாம காத்தால வந்து எடுத்துக்க. கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்கா.
கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். இதா தேங்க்ஸ் அண்ணாச்சி. இல்ல புதுசா ஒருத்த வேலைக்கு வந்தான் அவங்கள. இல்ல இங்க வா. இங்க வால. போல ஏன் வைக்கப்படுற போய் வாங்கி போ. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல. அண்ணாச்சி உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். அதுல ஒருத்தனை பார்த்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம்ல. தெரியாத செய்தி சொல்லிவிட்டேன். அது என் கடமை அண்ணாச்சி. ஒழுங்கா பேப்பர் எடுக்கு. எந்த ஊர்ல நீ? நம்ம ஊர் பக்கம் தான் அண்ணாச்சி. ஏலா முந்திரி கோட்டை உன்னை கேட்டனால நீ சொல்லல. திருநெல்வேலி பக்கம். திருநெல்வேலி பக்கமா? திருச்செந்தூரா உடம்புடியா? என்ன ஊர் சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறான்? இங்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு தான் வேலை. எனக்கு திருச்செந்தூர் தான் சார். திருச்செந்தூரா? திருச்செந்தூர்ல எந்த இடம் தம்பி? வடக்கு ரத வீதி. வடக்கு ரத வீதியா? கொடகார சுடல வீட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா? ஊர் பேரை கேட்டது எதுக்கு கண் கலங்குற? ஒண்ணுல. சரி இந்தா. நல்லா இருக்கு. வரேன் சார். வாங்க 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 எல்லாரும் எப்போ வந்தீங்க? வாங்க 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 வாங்க. இந்தாங்க 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 உங்களுக்கு. இந்தாங்க சாக்லேட்டு. இந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு சாக்லேட்டு. இது யார் புதுசா இருக்கு? இந்த பொண்ணு பேரு ஆஷிகா. எங்க வீட்டு பக்கத்துல புதுசா வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நிறைய விளையாட்டு தெரியும். அப்படியா? என்ன விளையாட்டுலாம் தெரியும் உங்களுக்கு? இப்படி ஒண்ணே வைங்க. பிரிக்க கூடாது. நான் சொல்றத க்ளோஸ் பண்ண கூடாது. சரியா? வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு. டிவி இருக்கா? இருக்கு. வாஷிங் மெஷின் இருக்கா? இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கு. எல்லாமே இருக்கு. ஏனாச்சு பிச்சை எடுக்கிறீங்க? என்ன ஏமாத்திட்டியே? அண்ணாச்சி இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு பசங்களே இல்லையா? ஒரு பையன் இருந்தாமா. அவனுக்கு 3 வயசா இருக்கும்போது நான் அவனை தொலைச்சிட்டேன். அவர் தேடவே இல்லையா? தேடி பார்த்தமா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். எல்லா வழியிலையும் தேடி பார்த்தேன். கிடைக்கல. கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். ராவு காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்லல. என்ன வாழைப்பழம் பேச ஆரம்பிச்சிட்டா? ஐயோ உங்களை இல்லைங்க, நான் என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேன். பிள்ளைகிட்டயா? ஆமா, உங்க அப்பா கிட்ட சொல்லல. தினமும் லேட்டா வராதீங்கப்பா, இனிமேல் அது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா, உங்ககிட்ட பேசணும் கொஞ்சணும் அப்படின்னு சொல்லல. நிச்சயமா? ஐயோ என்னங்க, என்னாச்சு? நீ படுத்துக்க. ஐயோ
அப்படி கூட குழந்தைக்கு வலிக்கும். நேத்து ராத்திரி கூட பார்த்தா ஒண்ணும் இல்ல, இப்ப திடீர்னு வீங்க இருக்கு. இப்படி வீங்க இருக்கு காலு. சுடுதண்ணி வச்சு ஒத்த கொண்டு விட்டுமா? ஐயோ ஒண்ணு இல்லைங்க. நீங்க தெரிஞ்சாச்சு விட்டுமா? ஒண்ணு இல்லன்னு சொல்றல. என் பிள்ளைக்கு வலிக்குமே. சொல்லல, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்படி சாயாத வயிறு நசுங்க. உனக்கு விழுந்து நீ சும்மா இரு. இந்த லட்சுமி வா. ஐயா அம்மாவுக்கு கால் வீங்கி போயிருக்கு, மருத்துவச்சிட்டு போய் சொல்லு, சீக்கிரம் விட்டா போ. ஐயா இதுக்கெல்லாம் மருத்துவச்சி எதுக்குங்கய்யா? புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்படுறது கிடைக்கலன்னா இப்படித்தாங்க கால் வீங்கிக்கும். அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு மருத்துவச்சி சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு சொல்லு. சரி நான் சொல்றேன். சொல்லு சொல்லு, என்ன ஒண்ணு சொல்லு. நான் சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. மூச்சு விட மாட்டேன். நீ சிரிச்சா எனக்கு கோவம் வரும். சரியா? பாத்தீங்களா, இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இதுக்கு போய் எனக்கு பின்ன சிரிக்கிறீங்க? என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க நீங்க. ஐயோ உங்களை சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க சொல்றேன். சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க, வாய் மூடுங்க. What a hard Sunday days. வர வர இந்தியால எல்லாத்துலயும் கோகமா பண்றானுங்க திருட்டு பசங்க. எஸ் யார்ல நீ? நான் வைத்தியரோட பேரை ரிட்டர்ன் ஃப்ரம் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இப்படி தெருவில் பிளாஸ்டிக் பாட்டில் வீசினா அடிச்சு உள்ள வச்சு 1000 ரூபாய் அபராதம் போட்டுருவான்ல. கொலைக்க போற மன மதிக்கிறீங்க, பிறந்த மன ஏன்டா நாசமாக்குறீங்க? நான்சென்ஸ். நான் எதை நாசமாக்குனேன்? உலகத்துல உள்ள எல்லா பொருளும் மண்ணில் போட்டா மக்கி போயிடும்ல. ஆனா இந்த பிளாஸ்டிக் மட்டும் எந்த காலத்திலையும் மக்காம மண்ணை மலடாக்கிப்படும். வாட் a philosophy. மரியாதை எடுத்துக்கிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்க போ. பாட்டில் எடுக்கலனா என்ன செய்வீங்க? அடிச்சு பல்ல எல்லாம் உடைச்சு போடுவேன். என்ன பாட்டில்? என் பல்ல என்ன கிரனைட்டா அடிச்சு விலக்கி வைக்கிறதுக்கு? ஏன் இருந்தாலும் இப்படி பிஹேவ் பண்ணுது? என்னடா முனைட்டு போற? சொந்த ஊருன்றாங்க, எதுவும் முனக கூட கூடாதுன்றாங்க. ஒண்ணு இல்ல, ஐநா சபையில சொல்லி நோபல் பரிசு வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னேன். தம்பி, இவன் என் மகன். உங்க ஊர் பொண்ணதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதுவும் நீங்க சொல்ற பொண்ணதான் கட்டிக்குவானா? அண்ணாச்சி, இந்த மண்ணை மாசுபடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வாழற இந்த ஊர்ல பொண்ணு எடுக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். நம்ம வெள்ளையன் சீமச்சாமி சுப்பையன் எல்லாரையும் கூட்டால. சரிங்க செவந்தி வாமா. எல்லாம் கேட்டுட்டு இருந்தியல்ல. இந்த பையனுக்கு நம்ம ஊர்ல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்கும் சொல்லு. பையனுக்கு பொருத்தம்னு பார்த்தா நம்ம வள்ளியம்மா பேத்தி பார்வதி சரியா இருப்பா. பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நானும் அதான் நினைச்சேன். இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னானா? எல்லா விவரத்தையும் வைரவன் சொன்னாரு. இந்த ஊர்ல உங்க பேச்சுக்கு மறு பேச்சது. உங்க முடிவுதான் எங்க முடிவு. தம்பி, எங்களை பத்தி நீங்க எதுவுமே விசாரிக்கலையே. இது விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பேர் நல்ல காரியத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த காலத்துல பருவம் தப்பாம மழை பெஞ்சிச்சு. ஆனா இப்போ வருஷக்கணக்கா மழை தண்ணியை பார்க்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? காட்டுக்குள்ள இருந்த மரங்களையும் அழிச்சு விட்டாங்க, ஊருக்குள்ள இருந்த மரங்களையும் வெட்டி விட்டாங்க. மரம் நிறைஞ்சிருந்தா தானே காத்து அடிச்சு மழை பெய்யும். அப்படி மரங்களை வளர்க்கணும், பருவம் தப்பாம மழை பெய்யணும். நமக்கு இல்லாட்டாலும் நம்ம சந்ததிக்காவது பிரயோஜனம் பண்ணணும் நினைச்சு மரங்கள் வளர்த்துருக்கிறான் பார். இப்படிப்பட்ட ஒருத்தன் என் ஊருக்கு மாப்பிள்ளையா வர்றது எனக்கு பெருமையா? செந்தூர் வேலா, நல்ல தீர்ப்பு சொல்லியா? ஓலை வைங்க. ஏய், அது என்ன கம்ப்யூட்டர் சாப்பிட்டு வராது? கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம வெட்டி கொண்டாம்பியா படுவாவே.
இவன மாதிரி கொலகார பசங்க எல்லாம் ஒட்டுறவே இல்லாம ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம். ஒரு தமிழ் படம் விடாம ரிலீஸ் ஆகிற அத்தனை படத்தையும் பாத்துட்டியா? இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா பக்கத்து ஊரை பிழைக்க முடியாதா? கொலை பண்ணதுக்கு தண்டனை என்னன்னு பேசுங்க ஐயா. ஏல நீ உங்க அண்ணன் கொலை செஞ்சியா? எங்க அப்பா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. எங்க அண்ணன் தான் என்னை தூக்கி வளர்த்தேன். திடீர்னு ஏற்பட்ட வாய் தகராறுல அப்படி எங்க அண்ணனை தள்ளிட்டேன். கையில இருந்து அருவா பாஞ்சிருச்சு. எங்க அண்ணனை இழந்துச்சு. அனாதை அடிக்கிறேன். இந்த முருகன் மேல சத்தியமா சொல்லு, நான் வேணும்னு செய்யலையா. எங்க அண்ணன் எனக்கு தெய்வம்யா. கூட பிறந்தவன நொங்க சீவர மாதிரி சீவி எரிஞ்சிட்டு இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்றியா? விட்டா சிலைய வச்சிருவோம் போல இருக்க. நீ என்னமா சொல்ல நினைக்கிற? நான் என்னங்கய்யா சொல்றது? மூணும் பொட்ட பசங்க. இவங்களை எப்படி வளர்த்து காப்பாத்தி கரை சேர்க்க போறேனோ தெரியல. ஐயா, நம்ம ஊர்ல போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போனதும் கிடையாது, வழக்கமும் கிடையாது. போலீஸ் கோர்ட்டுன்னு போனா அவன் குடும்பமும் நடுத்தரவுல தான் நிக்க போகுது. ஏய், என்ன நீ உன் புருஷனை கொன்னவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? உங்க ரெண்டு பேருக்கு செக்சுவல் கான்டாக்ட் இருக்கா? ஐ மீன் நீ அவனை வச்சிருக்க. என்னல பஞ்சாயத்துல அப்ப இருந்து குறுக்கு பேசிட்டு இருக்க? அதுக்கு பேர் தான் குறுக்கு விசாரணை. அவன் அடிக்காத. ஏய், விடுடா, விடுடா. ஏய். வந்து வச்சுக்கடா. தர்மமும் நியாயமும் உன் கையில் இருக்கிற வேல் மாதிரி ஒரே புள்ளியில நிக்கணும் முருகா. நல்ல தீர்ப்பு சொல்லு முருகா. நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இதுக்கு போலீஸு கோர்ட்டுன்னு போனா இருக்கிற சொத்தை வித்து போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் செலவழிச்சிட்டு 2 குடும்பமும் நடுத்தருவில் தான் நிற்கும். செத்து போனவனுக்கு 3 பொம்பளை பிள்ளையா இருக்கு. அதுகளை கட்டி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அதனால பிரச்சனைக்குரிய சொத்தை 10ல் 6 பங்கு அந்த 3 பொம்பளை பிள்ளைய வேலை எழுதி வச்சிரு. மிச்சமுள்ள 4 பங்குகளை நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது, அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீதான் செய்யணும். இதுதான் என்னோட தீர்ப்பு. கோலையை நெருப்ப போட்டு. சரி என்ன கோர்ட்டு கலைஞர்கள் வேமா வாங்க. இங்க பாருங்க, நீதிபதி கையில வேலோட நிக்கிறாரு. ஐயா, ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ் எங்க எஸ்கேப் ஆறீங்க? வந்து ஆசிரமத்துல உட்காருங்க. சார், இவன் தான் கொலகாரன். இருக்கிறான் பாருங்க, பூரா டைப் பண்ணவீங்க சார். கேள்வி கேட்டா உதைக்க வருவாங்க. அடிங்க. ஏ இப்ப அடிங்க, இப்ப அடிங்க. ஏன்டா அடிக்காம நிக்கிறீங்க? கொலை செஞ்சியா? ஆமையா. கொலை செஞ்சுட்டு சரண்டர் ஆமை. கொலை செஞ்சதுக்கு தண்டனை இங்க தீர்ப்பாயிடுச்சு. ஏய், எல்லார் காலையும் கும்பிட்டு விடுவ. இங்க இருக்கிற விளக்கெல்லாம் 5 மாத்தி எண்ணெய் ஊத்துவ. வேப்ப மரத்தை சுத்தி சுத்தி வருவ. ஏன்டா ஒரு கொலைக்கு இதுதான் தண்டனையா? எங்க அண்ணன் குடும்பத்தை காப்பாத்த சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டார். கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து புட்டோட வச்சிருக்கேன். சார், இவன்ட்ட பேசி என்ன சார் பிரயோஜனம்? தீர்ப்பு சொன்ன நீதிபதிட்ட பேசுங்க. கொலை நடந்தா நடவடிக்கை எடுக்க நாங்க இருக்கோம். நடுவுல நீ யாரியா? ஊருக்குள்ள எது நடந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனசாட்சிப்படி தர்மப்படி தான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். மனசாட்சி யோ, இனிமேலாவது பெரிய மனுஷனா சட்டப்படி நடந்துக்க பாரு. ஏய் வாடா. சார், இவனை பிடிச்சிட்டு அவரை விட்டு போறீங்க. ஐயோ, பழைய வரைக்கும் அரச மரத்துல சேர போட்டு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஜனங்க வேற ஆனா அவரை பார்த்தோன்னா காலில் இருக்க சிறப்பு கட்டி கையை தூக்கி கும்பிடுவாங்க. இவருக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இந்த அரச மரம், பஞ்சாயத்து, செம்பு, தண்ணி இதுக்கெல்லாம் ஒரு விடிகாலமே வராது சார். இப்படித்தான் சார் ஆனா உன்னா சவுண்ட் விடுவானுங்க. ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்கா? நீ இப்ப ஊர் பயலுக்கு செருப்பெல்லாம் துடைக்கிற முடியாதியா? ஏய், என்னடா முடியாதுங்கிறீங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளதுக்கு போட்டுருவேன் ராஸ்கல். எனக்காக நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. இவ்வளவு நாளா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டீங்க. இப்பவும் கட்டுப்படுங்க. இந்த கை முருகனுக்கு பூஜை செஞ்ச கை. முருகனோட வேலை வச்சு நியாயம் சொன்ன இந்த கைய போலீஸ்காரங்க செருப்பு துடைக்க வச்சுட்டாங்களே.
நான் யார் செருப்பை தொடச்சேன்? நம்ம ஜனங்களோட செருப்பு தானே. என் மேல உசிரியே வச்சிருக்க கூட செருப்பு தானே. வேண்டாங்க, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஏன் சவாந்தி? கையெடுத்து கும்பிட்ட இந்த ஊர் ஜனங்க கால் செருப்பு துடைக்க வச்சுட்டோமேன்னு அவங்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்படுவாங்க. நாம போயிடலாங்க. போயிடலாம். ஐயோ பாவி மனுஷன், கட்டையில போக ஊரே கையெடுத்து கும்பிடுற மனுஷனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டானா? நல்லா படம். இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஏன் நாட்டுக்கட்ட எந்த அநியாயத்தை தடுக்கிறதுக்கு இப்படி 7 கட்டையில ஆள் கூப்பிடுற? ஏய், அவன் சட்டத்தை பாயிண்டா படிச்சுட்டு லாயரா பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றான். அரச மரத்தடியில தீர்ப்பு சொல்றவன் ஹைகோர்ட் நீதிபதி ஆயிட முடியுமா? அரச மரத்தடி தீர்ப்புல சரியா தான் இருக்கும். எஸ் மளிகை கடை தராச முருங்கையில கொடுத்து தீர்ப்பு சொல்றத நான் பார்த்தேன். அட பாவி மனுஷா, நீ உருப்படியாயா? ஓ நெவர். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி உருப்பட முடியும்? அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ண? இட் இஸ் a logic error in the history. உங்க அம்மா எங்க அத்தை சாகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு என் மகள் அனாதையாக்கிறது கெஞ்சினா அவ கண்ணீரை பார்த்து சென்டிமெண்டா லாக் ஆகி உனக்கு செக்யூரிட்டி ஆயிட்டேன். அப்போ உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? hey you do one thing, ரைஸ் பாயில் பண்ணு, வெஜிடபிள் பாயில் பண்ணு. இப்படி எல்லாம் பேசினோட பிரைஸ் ஸ்பாயில் பண்ணாத. அம்மா ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்காங்க. பேர் என்ன சொன்ன? சொல்லலாமா? சொடலையா? சவந்தி, என்னமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்சம் காருக்கு வா, ஆஸ்பத்திரி போறோம். இல்லங்க, வேண்டாங்க. ஆஸ்பத்திரியில வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போய் பிரசவம் பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுங்க. ஆமாங்க, ஆஸ்பத்திரியில வேண்டாம். எனக்கு நீங்களே பிரசவம் பாருங்க. நீங்க தான் பிரசவம் பார்க்கணும். முருகா, தாயும் பிள்ளை தனித்தனியா பிரிச்சு கொடுத்த முருகா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க. தப்பு பண்ணக்கூடாது. 100 ரூபாய் கட்டு. இதான் என் தீர்ப்பு, இதான் என் தீர்ப்பு. சவந்தி, இது வந்துட்டேன். பையன் தூங்கிட்டானா? இப்படி ஜாமத்துல வந்தா தூங்காம முழிச்சிட்டு இருப்பானா? இந்தா இப்படி. ஐயோ, தூங்குற குழந்தைய கொஞ்சம் கூடாதுங்க, ஆயுசு குறையும் சொல்லுவாங்க. குழந்தையோட கொஞ்சம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு, முடிய மாட்டேங்குது. அதுக்கு நீங்க நேரத்துல வரணும். ஜாமத்துல வந்து ஜாமத்துல போனா கொஞ்ச நாள் அவனுக்கு உங்க முகமே மறந்து போயிடுங்க. என்னமா பண்றது, டிரைவர் வேலைனா அப்படித்தான். மந்திரி எப்ப மெட்ராஸ் போனாலும் நான் கூட போகணும். அவங்க எப்ப ஊருக்கு வராங்களோ அப்பதானே திரும்பி வர முடியும். சரி சரி, சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன். முதல்ல என் பையனை கொஞ்சன, அப்புறம் பொஞ்சாதிய கொஞ்சன, அதுக்கப்புறம் தான் சாப்பாடுலாம். உங்க பிள்ளைக்கு உங்க நினைப்பு வரும்போதெல்லாம் வேலை எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. நீங்க எப்படி நீதி சொல்வீங்களோ, வேலை எடுத்து கையில வச்சு உட்கார்ந்துகிட்டு அதே மாதிரி அவனும் செய்யறாங்க.
வேலு என் கட்சிக்காரனை வெளில விட முடியுமா முடியாதா? என்னது லாயர் வந்தாதான் விடுவியா? அந்த நாய் எங்க மேஞ்சிட்டு இருக்கோ எவனுக்கு தெரியும்? எங்களுக்கு எங்க கட்சிக்காரனே முக்கியம். என்னது இன்ஸ்பெக்டரா? அந்த இன்ஸ்பெக்டர் வந்ததும் நேரா வந்து என்ன பார்க்க சொல்லு. வை போன. ஏன் நீங்க கார் ஷெட்ல எல்லாம் போய் படுக்கிறீங்க? நம்ம வீட்ல இவ்ளோ ரூம்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணுல படுத்துக்கலாம்ல. இருக்கட்டுமா? ஹலோ, என்னது இன்னும் வரலையா? இன்னும் 5 நிமிஷத்துல அந்த இன்ஸ்பெக்டர் இங்க இருக்கணும். ஓகே? அந்த லாயர் எங்க பொறுக்க போயிருக்கானே தெரியல. வாங்க சார். எங்கட பொறுக்க போயிருந்த? கட்டு கட்டா பணம் வாங்கும் போது இனிச்சதுல கட்சிக்காரனை காப்பாத்துறானா காவல்ல வச்சுட்டியடா பாவி. என்னடா முறைக்கிற? செய்ய சொன்ன வேலையை செய்யாம சரக்க வாடா போன. இப்பதான் சார் நீங்க சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. இந்த படுபாவி நம்ம மினிஸ்டர் அநியாயமா சுட்டு கொல்லிட்டான். பாருங்க பாருங்க, கை கலாம பிடிச்சிருக்கீங்க. இல்லன்னு ஒரு அடியை சாதிக்கிற பாருங்க. ஆமா நீங்க யாரு? நான் மினிஸ்டரோட பர்சனல் லாயர். இவன் யாரு? இவன் டிரைவர் சார். கார் தொடக்கத்தை விட்டுட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கான். இவனுக்கு பெட்ரூம்ல என்ன வேலை? என்னடா? வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் வாசுகி கற்பழித்து கொலை. அவரது கார் டிரைவர் சுடலை முத்து கைது. உங்க அப்பா நல்லவரு. உங்க அப்பா நல்லவரு. அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டார். உங்க அப்பா நல்லவரு. உங்க அப்பா நல்லவரு. வா போலாம். அப்பா 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 அப்பா
கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுனால என்ன நடந்துற போது இப்போ? வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சு. உன்னோட வாழ்க்கை எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடிஞ்சதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்ப ஆரம்பமாகுது எப்ப முடியுதுன்னு உன்னால மட்டும் இல்ல யாராலையும் சொல்ல முடியாது. உன் பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. கவலைப்படாத, கவலையே படாத. உன் மகன் எதுவா ஆகணும்னு நீ நினைக்கிறியோ அதுவாவே ஆவான். உன் மகன் உன்ன மாதிரியே நீதிமானா வரணும்னு நீ நினை, நிச்சயமா அவன் வருவான். எப்படி முடியும்? நம்பிக்கை வை, நம்பிக்கைதான் வாழ்க்கை. மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணினா இந்த உலகத்துல சாதிக்க முடியாது எதுவுமே இல்ல. புஞ்சாதியை பறி கொடுத்துட்டு புள்ளை ஆடாதையா விட்டுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு எப்படியா மனசு ஒருநிலைப்படுத்த முடியும்? வெளியில வா, நான் உனக்கு வழிகாட்டுறேன். வா.
எங்கடா போனீங்க அக்கா வாக்கா டேய் சரியான ஆம்பளைங்க வந்து நேருக்கு நேர் மோதி பாருங்கடா டேய் ஒத்தையா வந்தாலும் சரி 10 பேர் ஒட்டுமொத்தமா வந்தாலும் சரிடா டேய் வாங்கடா வாங்கடா ஏண்டா கடை வாங்கிட்டு போய் கடை சாத்திட்டா நாங்க சும்மா விட்டுருமாடா ஊடு பூந்து வந்து இழுத்து வச்சு வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டும்டா டேய் வாங்கடா டேய் அக்கா எப்படிங்க நம்ம சவுண்ட் போறம்போக்கு அவன் கடையை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் என்ன கூப்பாடு போடுற வசூல் பண்ண வந்தியா உஷார் பண்ண வந்தியா சின்ன உதாரணம் விட்டங்க வெங்காயம் விட்ட பாயா வீரத்தை காட்ட விட மாட்டேங்கிறியா பண்ணாட ஏரியா விட்டு ஏரியா வந்துட்டா இந்த ஆண்டாளுக்கு தெரியாது நினைச்சிட்டியா பணத்தை கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்கியா பேமானி கடை இழுத்து சாத்துறா என்ன தைரியம் என்ன ஏமாத்திட்டு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை வட்டியோட வைக்கல அவன உடம்புல உசுறு இருக்காது ஏமாத்த போலாம்டா எங்க ஆண்டவாக ஏமாத்த முடியாதா வந்துட்டேன் எவன்டா அவன் காரம் நட்டு அன்னைக்கு வந்து கடையில என்ன அடிச்சல இப்ப என் மேல கை வை பார்க்கலாம் அது ஓ ஏரியா இது எங்க ஏரியா வந்துட்டல வந்துட்டேன் என்னடா பண்ணுவ திரும்பி போக மாட்டேன் என்ன பண்ணுவ வாங்கடா இந்த காலேஜ் பக்கம் வர வேண்டாம் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஏன் மாத்தி பண்ற நீங்க போங்க தம்பி நான் பாத்துக்கிறேன் வண்டியில ஏத்துங்க என்ன ராதா டல்லா இருக்க உங்க அம்மா காலேஜுக்கு வந்தா நீயே விரட்டுற அவங்க இங்க வரதுல என்ன தப்பு பிச்சை எடுத்தாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க ஆனா அவங்கள மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதையே கேவலமா அந்த பிள்ளைங்க நினைக்கிறாங்க இது ரொம்ப தப்பு ராதா பெத்தவங்க மனசு நோக்கிற மாதிரி நாம நடந்து கூடாது இது என்னோட அட்வைஸ் இல்ல ரிக்வெஸ்ட் சாரி ராஜா சரி நாளைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கு ப்ரோக்ராம் டைரக்டர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரிஹர்சல் பார்த்தலாம் வா முக்காமழம் பூவு கேட்டாளே கொக்கரக்கோ சேவலுக்கு கொக்கி போட்டாளே இந்த கண்ணாலே என்ன முட்டை வந்தாளே அடக்கெண்ட கொள்ளு சால் வந்து சண்டை போட்டாளே முத்தமிட்டு என்ன கொஞ்சம் மூழ்க வைத்தாளே அக்கா மக முக்காமழம் பூவு கேட்டாளே கொக்கரக்கோ சேவலுக்கு கொக்கி போட்டாளே வீதியெல்லாம் வெளிச்சமாகுதே மேலு ஆளு குடன் வந்தா நாள் திருநாள் அக்கா மக முக்கா முழம் பூவை கேட்டாளே கொக்கரக்கோ சேவலுக்கு கொக்கி போட்டாளே Yeah.
பூவை கேட்டாளே கொக்கரக்கோ சேவலுக்கு கொக்கி போட்டாளே இந்த கண்ணாலே என்ன முட்டை வந்தாளே அடக்கெண்ட கொல்லுசால் வந்து சண்டை போட்டாளே முத்தமிட்டு என்ன கொஞ்சம் மூழ்க வைத்தாளே அக்கா மக முக்கா முழம் பூவை கேட்டாளே கொக்கரக்கோ சேவலுக்கு கொக்கி மொத்தம் 20 டிக்கெட். அத்தனை பேரும் காலேஜ் கட் பண்ணிட்டு படம் பார்க்க போறோம். நான் வரலடா. எங்கடா வராரு? ஏய் இங்க என்னடா பண்றீங்க? வீணா அரட்டை அடிச்சிட்டு. ஒண்ணும் இல்ல சார், ஐபிசி 420 பத்தி டீடைலா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. எஸ் யுவர் ஆனர். நீயே 420 மாதிரி தான் இருக்க. இதுல தேவையில்லாம ஆர்குமெண்ட் இருக்கு. கரெக்ட். நாளைக்கு ஹை கோர்ட்ல வக்கீல் ரகுராமனோட ஆர்குமெண்ட் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்க ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் ப்ரோசீட். யுவர் ஆனர், இந்த அம்மாவை பாருங்க. இவாளுக்கு 4 குழந்தைகள், வயசான மாமனார் மாமியார் இருக்கா. பால் வித்து சம்பாதிச்சு இவரோட ஆத்துக்காரர் ஒருத்தரை நம்பித்தான் இவா 7 பேரும் ஜீவனம் பண்ணிட்டு இருந்தா. வழக்கமா காலம்பரம் 5 மணிக்கு ஆத்த விட்டு போய் வீடு வீடா பால் ஊத்துற ஆத்துக்காரர் சம்பவம் நடந்த அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால 7 மணிக்கு தான் ஆத்த விட்டே கிளம்பினார். எதிரில யமனா வந்த லாரிக்காரர் இவர் ஆத்துக்காரர் போன சைக்கிள் மேல மோத அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இவெல்லாம் பசியும் பட்னியுமா கஷ்ட ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. யுவர் ஆனர், ஒன் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். குறைஞ்சபட்சம் 5 லட்சமாவது நஷ்டீடு வழங்க உத்தரவிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அந்த அம்மாவை நான் 2 கேள்வி கேட்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரோசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். பொதுவா உங்க வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு பால் ஊத்த போவார்? காலையில 5 மணிக்கு போவாருங்க. விபத்து நடந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு போனாரு? அன்னைக்கு 7 மணிக்கு போனாருங்க. அதாவது எப்பயுமே 5 மணிக்கு போறவரு அன்னைக்கு 7 மணிக்கு போயிருக்காரு. ஆமாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். 5 மணிக்கு பால் ஊத்துறவரு 7 மணிக்கு போனா என்ன நடக்கும்? யுவர் ஆனர், வித் யுவர் பெர்மிஷன், எதிர் தரப்பு வழக்கறிஞர் ஒரு சின்ன கேள்வி. பர்மிஷன் கிராண்ட். தேங்க் யூ யுவர் ஆனர். வழக்கமா நீங்க எத்தனை மணிக்கு காஃபி குடிப்பீங்க? 5:30 மணிக்கு காபி குடிச்சாதான் நேக்கு எல்லாமே கிளியர் ஆகும். இவருக்கு 5:30 மணிக்கு காபி குடிச்சாதான் எல்லாமே கிளியர் ஆகுமா? 5 மணிக்கும் 7 மணிக்கும் 2 ஹவர் கேப் இருக்கு. 5 மணிக்கு பால் கொடுக்க வேண்டிய பால்காரன் 7 மணிக்கு போய் கொடுத்தா என்ன நடக்கும்? ஒவ்வொரு வீட்லயும் அர்ச்சனையுடைய அளவுதான் மாறும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கார். எஸ் யுவர் ஆனர், நேரம் தான் இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். 5 மணிக்கு பால் கொடுக்க வேண்டியவர் 7 மணிக்கு போய் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த பிரச்சனையே. என்னடா 2 ஹவர் லேட்டா போய் பாலை கொடுக்கறமேன்னு ஒரு பதட்டத்துல அவன் வண்டி ஓட்டிருக்கலாம். கவனம் நிச்சயமா அவனுக்கு பாதையில இருந்திருக்காது யுவர் ஆனர். அவனுக்கு எதிர்க்க வர்றது லாரியா பஸ்ஸான்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆகவே கவனம் கோட்டார் அவர்களே, கவனம் செலுத்தாமல் ஓட்டிய பால்காரன் மீதுதான் தவறே ஒழிய கவனத்தோடு ஓட்டிய லாரிக்காரன் மீது நிச்சயமாக குற்றம் இருக்காது என்பது என் தாழ்மையான கருத்து. That's all, Your Honor. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள லாரி டிரைவர் மீது எந்தவித தவறும் இல்லை என்பது சாட்சிகளின் அடிப்படையில் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. வண்டியில வச்சிரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்போ நடந்த கேஸ்ல அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. நோ 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 நோ. பாவ புண்ணிய பாக்குற தொழில இருந்து நம்ம பாட்டு கேஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கேஸ் வரும், காசு வரும். அப்போ நீதியை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா சார்? நோ 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 நோ, அது நம்முடைய வேலை இல்ல. நீதியை காப்பாற்ற வேண்டியது நீதிபதியுடைய வேலை. நம்மளை நம்பி வந்த கிளையண்ட்டை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம வேலை. ஏன் சார் இதெல்லாம் அனுபவத்துல சாத்தியமாகுமா? டெஃபினெட்லி. அதான் கிராமத்துல ஒரு பழமொழி இருக்க, பொய்ய பொருத்த சொன்னோம்னா மெய்ய நின்னுக்கிட்டே முழிக்குமா. இதை விட நம்ம ப்ரொஃபஷனுக்கு நல்ல டெஃபினிஷன் என்னால சொல்ல முடியாது. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க வாதாடி ஜெயிச்ச முக்கியமான கேஸ் ஃபைல்ஸை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வச்சு உங்களோட வாத திறமையையும் அனுபவத்தையும் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஓ ஷூர் ஷூர் ஷூர். நீங்க ஒன்று செய்யுங்க, 2 பேரும் ஆபீஸ் வாங்க. வாங்க. ஓகே சார். ராஜா, yeah. Thank you, sir. These are my few important cases. Thank you, sir. Go through it. அப்புறமா என்ன பாருங்க. Okay?
பெண் மந்திரி வாசுகி கொலை, டிரைவர் கைது. அப்பா முகத்தை பார்க்கலான்னா முகத்தை மறைச்சிட்டு வராரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் ஆன் ராஜா, கம் இன். சிட் டவுன். என்ன அந்த கேஸ் எல்லாம் படிச்சீங்களா? எனி கமெண்ட்ஸ்? அந்த லேடி மினிஸ்டர் கொலை கேஸ்ல தான் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். குட் குட் குட். a good lawyer must have doubts. என்ன சந்தேகம்? அந்த கொலை நடந்த இடத்துல 2 பேர் தான் இருந்திருக்காங்க. yes. what is the driver? அப்புறம் இன்னொருத்தர் பரசுராம். பரசுராம் ஏன் இந்த கொலை செஞ்சிர கூடாது? நோ 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 நோ. டிரைவர் அந்த வீட்ல தான் தங்கி இருக்கான். and late night வேற. அவனும் ஹியூமன் பீயிங், மூட் வந்திருக்கலாம். சாதாரண மினிஸ்டர் தான் பரவாயில்ல, யங் லேடி மினிஸ்டர். ஸோ ரேப்புக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். அந்த அட்டெம்ப்ட்ல அந்த மினிஸ்டரும் கொலை பண்ணிட்டான். அந்த நேரத்தில் அங்கே வந்த பரசுராம் அதை பார்த்துட்டான். as simple as that. ஒரு சாதாரண கார் டிரைவர் அவ்வளவு பெரிய விஐபிய எதை பத்தியுமே யோசிக்காம ரேப் அட்டன் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ராஜா, எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான். ஆமா ராஜா, சாரி ஃபார் ஆஸ்கிங். ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் சார். கொலை நடந்த ஸ்பாட்ல 3 பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மர்டர். மீதி இருந்த 2 பேர்ல ஒருத்தர் சாதாரண கார் டிரைவர், இன்னொருத்தர் மிகப்பெரிய கிரிமினல் லாயர். சோ எலியதை மாட்டி விட்டுட்டு வலியது தப்பிச்சிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் சார். குட் குட் குட். பட் கோர்ட்டை பொறுத்தளவுல விட்னஸ் அண்ட் டாக்குமெண்ட் அதான் பேசும். ஆனா இந்த கேஸை பொறுத்தளவுல துப்பாக்கியில இருக்கிறது டிரைவரோட கைரேகை, அதான் ஆதாரம். அப்ப சாட்சி மட்டும் இருந்தா ஒரு நிரபராதிய நம்ம குற்றவாளி ஆக்கிடலாம் இல்ல ராஜா? நீ சொல்ற மாதிரியே டிரைவர் நிரபராதினே வச்சுக்க. பட் அத பரசுராம் வாயால சொல்லணும். அது நடக்குமா? நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். எப்படியாவது நடத்தி காட்டுவேன். அம்மா, அப்பாவை நல்லவர்னு நிரூபிப்பேன். அப்பாவை யாரு கொலைகாரன்னு சொன்னானோ அவன் வாயாலேயே அப்பாவை நிரபராதின்னு சொல்ல வைப்பேன். சக்கரை இனிக்கிற சக்கரை, அந்த எறும்புக்கு என்ன அக்கறை? என்னல இது? அண்ணாச்சி, காலேஜ் சுத்தி பார்க்க போனா அங்க வயசு பொண்ணுகள்லாம் என்னை லவ் பண்ணுதுங்க. அதுல 2-3 பொண்ணுங்க அழுதுருச்சுங்க. அலாம் என்ன செய்ய? தெரியாம தான் கேக்குறேன். உன்னை பார்த்து வயசு பொண்ணுலாம் லவ் பண்ணுதுன்னு எப்படி நீ நம்புற? வயசு பொண்ணுலாம் வரிசையா கட்டி விட்டு இருக்காளுங்களே, பாத்தீங்களா? அதான் இது ராக்கில. ராக்கினா டீப்பா லவ் பண்றாங்களா? உன் அண்ணன்லாம் நினைச்சு கட்டிருக்காங்களே. என்னது அண்ணனா? பின்ன பாசத்தை பழிகளாக்க பாத்தியடா பாவி. போ போய் பேப்பரை ஏத்து. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, காலம் வந்தது பட்டேடுது, தூக்கி வளர்த்த தங்கச்சி. இவன் தான் மாட்டினான். தம்பி, இந்த சந்தன கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பையன் போயிட்டு இருக்கானே. ஓ, நீங்க ராஜாவை கேக்குறீங்களா? ராஜா. சார், இந்த லா காலேஜ்ல படிக்கிறதுல நம்பர் 1 ராஜா தான். படிக்கிறதுல மட்டும் இல்ல, அவன் பழகிறதுலயும் ரொம்ப நல்லவன். அவன் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. சரி, வரோம் சார். சரி தம்பி. போற போக பார்த்தா இங்கே தொட்டில் கட்டி தாலாட்டம் பாடுவோம் போல. சும்மா ராஜா, இங்க வா. என்ன தீபா? வான்னு சொல்றல. கையை நீட்டு. எதுக்கு? எதுக்கெல்லாம் கேட்க கூடாது. நீட்டுங்கறல, நீட்டு. என்ன நாத்தனாரா நீ? ராக்கிலாம் கட்டுற? சந்தேகமே இல்லாம ராஜா எனக்கு அண்ணன் தான், நான் உனக்கு நாத்தனார் தான். என்னாச்சு தீபா? தீபா, ஏய் ஏய் சீக்கிரம் வா. தீபா, 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 தீபா. உங்க எல்லாரும் விட்டு போயிடுவேன். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத தீபா, உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு ஒண்ணு ஆகாது தீபா. என்ன விட்டு போடா தீபா. தீபா, 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 உனக்கு ஒண்ணு ஆகாது தீபா. நான் இருக்கேன், உங்க ராஜா இருக்கா. தீபா, பயப்படாத தீபா. தீபா, தீபா, ப்ளீஸ் தீபா, பயப்படாத. உனக்கு ஒண்ணு ஆகாது தீபா, ப்ளீஸ். தீபா, தீபா, தீபா. அன்புள்ள குருவுக்கு பாட்டி எழுதுவது.
ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் கடுதாசி வந்துச்சு. நீ படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு எழுதியிருந்த. உனக்கு வேலை கிடைச்ச நேரம் உன் தங்கச்சி கல்பனாவுக்கு மாப்பிள்ளை கூடி வந்திருக்கு. இந்த கிழவிக்கும் வயசாயிடுச்சு. கொஞ்சம் சிரமப்பட்டா உன் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிடலாம். இப்படிக்கே அன்புள்ள பாட்டி. ராஜா, டேய் குரு, நீயா? டேய் ராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. நகையை திருடிட்டேன்டா. நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம். இந்த நகையை கொடுக்கலன்னா கல்யாணம் நின்னு போயிடும். அப்படி ஒரு கல்யாணம் நின்னு போனா என் தங்கச்சி சூசைட் பண்ணிக்குவோம். ஏ ராஜா, எனக்கு வேற வழி தெரியலடா. என்ன கும்பல்? என்னடா பண்ணாங்க? பகல்ல மைனர் மாதிரி வரானுங்க, ராத்திரி ஆனா குப்பை பொறுக்கிற மாதிரி வந்து திருடிக்கிட்டு போறாங்க. எங்க விடுங்கடா, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், அங்க என்னடா பார்வை? போடா. சொல்லு சொல்லு, திருடியா 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 சொல்லு. இருடா, வந்து கவனிச்சுக்கிறேன். என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி விடு. நீ படுத்துக்கல. சரி. இல்ல, யார் அது? வேலைக்கு போயிட்டு திரும்பல? அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்தால ஒரு பையன், அந்த பையன் ட்ரெஸ். ராஜா, இந்த பையனுக்கு நீ எக்ஸாம்ல அவன் கூட யார் போனது? இந்த அரலூசு சத்யேந்திரன்ல, அவன் செல்லு வச்சிருக்கான். நான் வேணா போன் பேசுறேன். கேளு கேளு. உண்மையை சொல்லிடு சார். நான் ராத்திரி பூரா கண்ணை முடிச்சு உட்கார்ந்துருப்பேன். நீ ராஜா மாதிரி தூங்குவியா? நீ தூங்குறதுக்கு நான் உனக்கு காவ காக்கணுமா? எங்க ஏட்டையா பார்க்கணும்? வருவாரியா? உட்காரு உட்காரியா உட்காரு. எங்கே போற? உட்காரியா? போன் வேற. உண்மையை சொல்லிடு சார். உண்மையை சொல்லுவீங்க. நைட்டோட பிரியாணி சூப்பரா இருக்கும்ல. ராஜா பேசிட்டு இருக்கோம்ல. உன்னை எப்படி வெளியெடுத்துறேன்? என்ன வேணும் உனக்கு? அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்யா. இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம். அவனுக்கு திருங்கயா? குப்பை பொறுக்காம நடிச்சிட்டு திருட்டு வேலை பாக்குற இவன் லா காலேஜ் ஸ்டூடெண்டா? நல்ல காதல பூசுறியா? இல்லையா? சத்தியமா அவன் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். என் சர்வீஸ்ல இப்ப பாரு எத்தனை ஃப்ராடு பேர் நான் பாத்திருப்பேன். என் பாரு மூஞ்சி எழுதி ஒட்டி இருக்கு பாரு. இல்லையா? இத பாருங்க. கொண்டா விடு. என்ன இது? ராஜாவோட எக்ஸாம் ஹால் டிக்கெட்டியா? யோ, காலாங்கத்தல ஏன் தொந்தரவு பண்ற? ராத்திரி பூரா கண் முழிச்சு வீட்டு கூட போகாம உனக்கு உள்ள போடுவோம். இவன் நல்லவன் சொன்னா விட்டுருமா? யோ, அனுப்பி வந்தால. யோ, அப்பவே சொல்லல போய் விளையாடணும். போய் வழியா. ஐயா கண்ணை காட்டுங்கய்யா. என்னையா கண்ணை காட்டுறது? அவன் திருடலையா? அவன் திருடலையா? ஆமாயா, அவன் திருடலையா? அப்பா நீ யாரு? சொல்லு, நீ யாருன்னு கேட்டேன்.
கேக்குறல பதில சொல்றா. நீ அவ அப்பனா சொல்லு. இல்ல நீ திருடுனியா? ஆமா, நான் தான் திருடுனேன். వకీల్ గారు, இதுல நம்ம பேசிக்கிட்ட பிரகாரம் 40 లక్షం வச்சிருக்கேன், తీసుకోండి. థ్యాంక్ యూ. அப்புறம் வக்கீல் గారు, உடனே ఆ குப்பத்தை கொஞ்சம் மீரே காலி செய்யாలి. மிஸ்டர் ரெட்டியார், நான் உங்ககிட்ட சொன்னபடி எவிஷன் ஆர்டர் வாங்கி கொடுத்தோட என்னோட பார்ட் ஓவர். சும்மா வந்து என்ன கூடாது. நீரு மனசு வச்சா எதுவும் முடியாதது இல்ல. வாய்க்கிறிய கத்தி ஆர்டர் வாங்கி கொடுத்த, சும்மா அழுவுற புள்ளக்கு ஐஸ் ஃப்ரூட் வாங்கி கொடுத்த மாதிரி இது கொடுத்த போதுமா? டென்ஷன் ஆகாதீங்க வக்கீல் గారు, அந்த குப்பத்தை காலி பண்ணி கொடுத்தா இன்னும் 25 lakhs தரேன். நீங்க தான் இப்படியா முடிக்கணும். வஸ்தானே 25 லட்சத்துக்கு நாக்கு வலிக்கிறதுக்கா? நானே ஊரை சுருட்டு உள் பாக்கெட்ல மறைக்க பாக்குறவன். எனக்கே வா. Good evening everybody. This is a convocation function for the year 2003 and 4. We request Mr. Raja to receive his degree and gold medal for the year 2004. Very good. Very good my boy. உன்னோட அறிவு புத்திசாலித்தனத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல வக்கீல் கிட்ட ஜூனியரா சேர்ந்துட்டேனா உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஜூனியரா சேர்றதா என்னோட லைஃப் ஆம்பிஷன். ஓகே, தேங்க் யூ. இதுக்காகத்தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். டேய், உனக்கு என்ன 5 வயசா கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த எப்பி சேனல் வையே, அதுல பொம்பளை எல்லாம் வருவாளுங்க. கவனிருனே, சட்டி பாடியோட தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? இந்த வயசுல இதெல்லாம் தேவையான உனக்கு? டேய், சாமி எல்லாம் பாக்குறாங்க, எனக்கு என்னடா? அதெல்லாம் முடியாது. வக்கீலே பிள்ளைக்கு போடுங்க. அண்ணாச்சி! என்னடா இது? டிவி பாக்குறானா? செய்து வைல, செய்து வைல. டேய், செய்து வைடா. கைது செய்யப்பட்டுள்ளார். இல்ல குடிக்கும் தண்ணி ஒண்ணா. இன்று சென்னை சட்டக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் திரு பரசுராம் அவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களையும் தங்க பதக்கங்களையும் வழங்கி பாராட்டினார். கையெல்லாம் முடிச்சிருக்கீங்க, இல்ல முன்னாடியே சாதிக்கிற பாருங்க. டேய் தம்பிடா. அண்ணாச்சி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணன்கிட்ட ஆசீர்வாதம். நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன். பெருமையா இருக்கு. அண்ணாச்சி, நீங்க மட்டும் இல்லையா நேரம் என் தம்பி திருடங்கிற பட்டம் வாங்கியிருப்பான். பெத்த தகப்பை மாதிரி எங்க 2 பேரையும் நீங்க தான் வழி நடத்தணும். நான் என்னல, எல்லாம் கடவுள் செயல். ஆமா தம்பி, இதுதான் ஒரு மகான் இங்கிலீஷ்ல சொன்னாரு. ஆரம்பிச்சிட்டியா? என் அறிவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. யார்கிட்ட ஜூனியரா சேர போறேன்? The leading lawyer பரசுராம். லீடிங் கிரிமினல் சொல். அவர் கிரிமினலா இல்லையாங்கிறது தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு சிட்டில அவர் தான் நம்பர் 1 லாயர். அவர்கிட்ட ஜூனியரா சேர்றதுக்கு நீ நான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. கெட்டவனை சுத்தி 1000 பேர் கை கட்டி நிப்பால. அது நம்ம ஜனங்களை பிடிச்ச வியாதி. நீங்க சொன்ன மாதிரி அவர் கெட்டவர்னா முதல்ல அவர் கூட சேர்ந்து கெட்டதை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லது எதுன்னு தானே தெரிஞ்சிடும். அவனை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவர் யாருன்னு எனக்கு தான் தெரியும். சிலர் திறமையை மட்டுமே நம்பி தொழில ஜெயிப்பாங்க, சிலர் கிரிமினல் மூளையை பயன்படுத்தி ஜெயிப்பாங்க. He is in second category. என்கிட்ட திறமை இருக்கு. வாழ்க்கையில ஜெயிக்க திறமை மட்டும் பத்தாது ராதா. சுத்த தங்கத்தால எந்த நகையும் செய்ய முடியாது. அதுல கொஞ்சம் செம்பு கலக்கிற மாதிரி கொஞ்சம் கிரிமினலா இருந்தாதான் வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியும். நல்லா பேச கத்துக்கிட்ட ராஜா.
பேசினா தானே நம்ம தொழில ஜெயிக்க முடியும். சரி 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 எப்படியோ போ. அவங்கிட்ட லா மட்டும் பிராக்டிஸ் பண்ணு, வேற எதையும் பிராக்டிஸ் பண்ணிடாத. ஓகே? இவளுக்கு எப்படிதான் புரிய வைக்க போறனோ. இங்க பாத்தியா, அங்க பாத்தியா, அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். பார்க்குக்கு எதுக்கு வராங்க தெரியுமா? ஜாலியா பேசி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி சந்தோஷமா இருக்குதான். அப்படி பார்க்காதடா, பார்க்காதடா. பார்ப்போமா கணித பாகம் கோர்ப்போமா அண்ணன் கிள்ளி கடிப்போமா கண்ணி வெடியை வெடிப்போமா உயிர் நரம்பை பிளப்போமா உடலை கடித்து செலுப்போமா கண்ணத்தில் முத்தம் வைத்தால் காதல் வந்து முகம் காணும் காதோறும் முத்தம் வைத்தால் காமம் தனி தூக்கும் இதனோடு முத்தம் வைத்தால் எல்லா நரம்பும் பூ போடும் இதனோடு முத்தம் வைத்தால் இன்பம் கடை போடும் கனவை கட்டும் திங்கள் கொட்டி செல்லும் சில சட்டம் பனித்துளி உடல் முட்டும் பொய்ப்புளியை மண்ணோடு நாகல் என்னோடு மேகல் கொட்டி நாகத்தை அடித்திடுவே கையில பார்வை பார்ப்போமா கணித பாகம் கோப்போமா நம் வெள்ளி கடிப்போமா கண்ணி வெடியை வெடிப்போமா மழையாக நானும் வந்தேன் மண்ணாய் நீயும் மடியேது சிந்துகின்ற துளியை பார்க்கும் முளைகள் அண்ணாது மழை வந்து சிந்தும் போது மண்ணும் இங்கே மறுக்காது ஒரு துளியில் பூக்க போகும் உயிரின் படிக்கிறது தூரம் என்றும் தூங்கும் இலையில் சொட்டு சொட்டாய் துளி கொட்டி கொண்டாடும் மனம் சிக்கி திண்டாடும் கள்ள பார்வை பார்ப்போமா கணித பாகம் கோப்போமா நம் கிள்ளி கடிப்போமா கண்ணி வெடியை வெடிப்போமா. நீங்க சொன்ன மாதிரி 25 லட்சம் கொடுத்துட்டானோ. நாளைக்கு குயில் கூப்பத்துல குயில் கூவாது, சங்குதான் ஊதும். ஜூனியர்ஸ் கமான். ரெடியா? நம்ம பசங்க கில்லி மாதிரி எல்லுன்னா என்னையா நிப்பானுங்க. இவங்க தலைக்கு 5 லட்சம் கொடுத்துருங்க. இன்னுமா 5 கோடி ரூபாய் சொத்து. 5 கோடியா 50 லட்சமா சொல்ல ஏற்பாடு చేస్తానండి வரேன். ராஜா, இந்த மாதிரி கேஸ்ல தான் வக்கீலுங்க சம்பாதிக்க முடியும். I know your sincerity. Okay, I will meet you tomorrow. எங்கடா அவன்? புதுசா வந்தவன் புலி மாதிரி பாஞ்சு வருவான்னு நினைச்சேன். நம்ம கிட்ட வக்கீல் வேலை பாக்குறவங்க இது மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராது. லோக்கல் ரவுடி எவன் வந்தாலும் பயப்படாத. இன்னைக்கு பிறந்த குழந்தைய கூட பார்க்காம வீட்டுல இருக்கிற அத்தனை பேரை தூக்கி வெளியில போட. குயில் குப்பை ஏரியாவுக்கு இன்னைக்கு ராஜா கூப்பிடுறா. மழையில நனைஞ்சுக்கிட்டு மண்ணாங்கட்டி மாதிரி கரைஞ்சிட போறா. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போன் பண்ணுங்க. சரிங்க சார். இன்னைக்கு தாண்டா ஏழையின் சிறுப்புல இருவனை பார்க்க போறேன். ஆமா தள்ளு. அண்ணாச்சி உன் மேல இவ்வளவு ஆத்திரப்பட்டு உன் பெட்டியை தூக்கி வெளியில வீசுற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? ராஜா மேல இவ்வளவு கோபத்தோட வரீங்க. இதனால பெத்த புள்ள மாதிரி வளர்த்தீங்களே. நான் பெத்த புள்ளையா இருந்தா அவனை பார்த்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சிருப்பாங்க. சொல்லுடா, என்னடா தப்பு செஞ்ச? அந்த கிரிமினலோட சேராதன்னு தலைவலி அடிச்சுக்கிட்டேன். நாயை வளர்த்திருந்தா நன்றி இருந்திருக்கும். பாம்புக்கு பாலவாத்து
பாம்பு பாலம். ஹலோ ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராஜா இருக்காரு? யாருல போனு? அண்ணாச்சி ராதா ராஜாட்ட பேசணுமா? மேல போனு. ராஜா ராஜா. ஹலோ அண்ணாச்சி, நான் ராதா பேசுறேன். என்ன? நல்லவேளை நீங்களே போன் எடுத்துட்டீங்க. நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். என்ன சீக்கிரட்? கோயில் குப்பை இடத்த காலி பண்ண சொல்லி வக்கீல் பரசுராம் எவிக்ஷன் ஆர்டர் வாங்கினாரு. அந்த ஆர்டருக்கு எதிரா சிஆர்பி வாங்கிட்டேன். இந்த ஹாப்பி நியூஸை எப்படியாவது ராஜாக்கு சொல்லணும். அந்த கோயில் குப்பை ஜனங்களை யாரும் காலி பண்ண முடியாதபடி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன். ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் எனக்கு வேண்டாம். வாங்க சொன்னதே ராஜா தான். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. செஞ்ச தப்புக்கு அண்ணாச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. கேள்றா. எப்ப இடப்பட தெரிஞ்ச எனக்கு உன் மனசு இடப்பட தெரியாம போச்சு. என்ன சாப்பிடுறது என்ன தானே? உங்க சாப்பிடு. ராஜா நல்லா சாப்பிடு. இந்தா நல்ல எலும்பு. நல்லா மண்ணு சாப்பிடு. உடம்பு முழுக்கேறும். சாப்பிடு. ஆமா தம்பி, நல்லி எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? இப்படி எடுத்து அப்படி. ஆமா ஐயோ பல்லு போச்சு அண்ணாச்சி. பிஸ்கோல் சாப்பிட பாருலாம். எதுக்கு நல்ல எலும்பு ஆசை? வை வை கீழே வை. பல்ல பாரு. கால் நேரத்தில் ஆஸ்பத்திரி போ. நீ சாப்பிட்ற ராஜா. சாப்பிடு. நல்ல எலும்பு சாப்பிடு. நல்லா கடி. கறி எடுத்து நல்லா இப்படி கடி. இப்படி கடி. இப்படி கடி. மெல்ல மெல்ல மெல்ல. தண்ணி தண்ணி. சாப்பிட்டு வச்சு கடையை மெல்ல சாப்பிடு. மெல்ல முடியும். மெல்ல முடியும். யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. மெல்ல 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 பார்த்து. யாரும் நினைக்கிறான்னு தெரியல. கொஞ்சம் பாப்பா எடுத்து வந்துடுறேன். பார்த்துக்கலாம். நிறுத்தணுமே தம்பி, தண்ணி வாங்க. ஐயோ விக்கல் நிக்க மாட்டேங்குதே. டேய் பாரு, அப்பா வராரு. அப்பாவா எங்க? அண்ணாச்சி இந்த 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 பழத்தை சாப்பிடு. பழத்தை சாப்பிடு. அண்ணாச்சி விக்கல் நின்னு போச்சு. பழத்தை என்கிட்ட கொடுங்க. சாப்பிடுங்க. எப்படி நின்னுச்சு? ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, ஒரு சின்ன அதிர்ச்சி வைத்தியம், அவ்வளவுதான் நின்றுச்சு. சரி, நிதானமா சாப்பிடு. ஹோலி பண்டிகை கொண்டாடுறீங்களா? பூசுங்க, எனக்கு பூசுங்க. பார்த்தா தெரியல? பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது. நல்லா பாரு. நல்லா பார்த்த எரிச்சிருவியா? நல்லா பாக்குறேன். நெத்திக்கு என்ன தோற? எரி. எரிக்க வேண்டியவன் தான்டா நீ. டேய் நீயா? நீ இன்னும் உசுரோட இருக்கிறியா? உன் உயிரை வாங்காம என் உயிர் போகாது. இப்ப நான் நடப்பணமா தான் இருக்கேன். பணம் கூட நடக்குமா? உன்ன மாதிரி கிரிமினல்கள் இருக்கிற இந்த உலகத்துல எல்லாம் நடக்கும். விட்டு போன சனியனை ஏண்டா தேடி வந்து பிடிக்கிற? ஆஞ்சநேயர் சனி பகவான கையில வச்சு நசுக்கின கதை தெரியுமா உனக்கு? டேய், நான் உன்னை நசுக்கின கதை உனக்கு நல்லாவே தெரியும். ஒரே நாள்ல மிஸ் ஆயிட்ட. இல்லைன்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கு உன்னை காலி பண்ணிருப்பேன். அது அப்போ. இப்ப மட்டும் என்ன வாழுதா? நீயே வழிய வந்து மாட்டிக்கிட்ட. என் பையனை பாக்குற வரைக்கும் உன்னை விட்டு வைக்கிறேன்.
அண்ணாச்சி ஒண்ணு இல்ல அண்ணாச்சி வணக்கம் சார். வணக்கம். லாயர் பரசுராம் சாரோட ஜூனியர் ராஜா. ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். எதுவாக இருந்தாலும் கேளுங்க. 18 வருஷத்துக்கு முன்னால மந்திரி வாசுகி கொலை வழக்குல ஆயுள் தண்டனை கைதியா சொடலமுத்துன்னு ஒருத்தர் இங்க இருந்திருப்பாரு. அவரோட பையனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு. ஆமா, சொடலமுத்து இங்கதான் இருந்தாராம். அவர் மந்திரியை கொண்டவர்கிறனால அவர் எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமா. அவர் தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி 5 வருஷம் இருக்குமே. சார், எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லை சார். இங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல எங்க அப்பாவோட போட்டோ இருந்ததுன்னா அதை எனக்கு கொடுக்க முடியுமா சார்? இந்த ஜெயிலுக்குள்ள கைதிகளுக்குள்ள சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் நடந்து போச்சு. அதுல ரெக்கார்ட்ஸ் இருந்த ரூமை தீய வச்சு கொளுத்திட்டாங்க. அப்ப உங்க அப்பா சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எரிஞ்சு போச்சு. அந்த சமயத்துல இருந்த ஜெயிலர் கூட ரிட்டையர்ட் ஆகி சாமியார் ஆயிட்டாரா? அவர் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க. சொல்லு, ஏன் பதட்டமா இருக்க? என் கூட்ட கலைச்சவன் மறுபடியும் என் குறுக்க வர்றான். என் காத்து விடாதும்பாங்க. காலம் கழிஞ்சு வரும்போது சோதனைகள் நிறைய வரலாம். இந்த நேரத்துல தான் நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். நாம் எல்லாம் விதியின் கைவசப்பட்ட பொம்மைகள் தான். எல்லாமே விதின்னு ஏத்துக்கிட்டா ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே இருப்பான், ஏமாறுறவன் ஏமாந்துகிட்டே இருக்கணுமா? காலங்காலமா ஏமாத்தப்பட்ட மக்கள் புங்கி எழுந்தா போலீஸ் ராணுவம்லாம் தாங்காதுன்னு தான் விதிங்கிற பேரை சொல்லி அடக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையா இரு. கீதையில பகவான் என்ன சொல்லி இருக்காருன்னா, ஐயா, கீதையிலையும் ராமாயணத்திலையும் வந்த அவதார புருஷங்கள் எல்லாம் அதர்மம் தலை தூக்குன போது அதை விதின்னு நினைச்சு விட்டல, அதை அழிச்சிடணும்னு நினைச்சு ஆயுதத்தை தான் தூக்குனாங்க. அதர்மத்தை அழிச்சாங்க. உங்களை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் வந்தேன். நான் போறேன். எல்லா விதியின் விளையாட்டு. சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வா. என் பேர் ராஜா. இங்கதான் அப்பாவா? இப்போ அப்பா! ஐயா, 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 அம்மா, அப்பா உயிரோட தான் இருக்காருமா. உயிரோட தான் இருக்காரு. நிச்சயமா அவரை நான் பாத்துருவேம்மா. நிச்சயமா அவரை பாத்துருவேன். அம்மா, இல்ல கருப்பா, டீ வாங்கிட்டு வாங்க. அண்ணாச்சி, கருப்பா வெளியில போயிருக்கான். நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். அண்ணாச்சி, 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 யானை மேல ஏறி விளையாடலாமா? இன்னைக்கு அண்ணாச்சி தாயெல்லாம் வலிக்குது. வேற விளையாட்டு விளையாடலாம். கண்ணாமூச்சி விளையாடலாமா? போங்க, துணி எடுத்துட்டு வாங்க. துணி எடுத்து வந்தீங்களா? இப்ப கட்டிக்கிறேன். கட்டிட்டேன். இப்ப நீங்க ஓடுவீங்களா? நான் பிடிக்கிறேனா?
இப்ப பிடிச்சிருவேன். இப்ப பாரு. இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது. எதை வச்சு விளையாடிச்சு? ஒன்றும் இல்லை என்னாச்சு. என்னங்க? ஹலோ சார், ராதா பேசுறேன். இன்சூரன்ஸ் கேஸ் விஷயமா நம்ம கிளையண்ட் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. ஓகே சார். ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? நைஸ் சார். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் சார். சார், ஒன் ஆஃப் அவர் கிளையண்ட் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டதா சொல்லி பணம் வாங்கியிருக்காரு சார். இப்போ ரெண்டாவது ஒய்ஃபும் இறந்துட்டதா சொல்லி பணம் கேட்டுட்டு இருக்காரு. நாங்க இது சம்பந்தமா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். பட் அவர் அதுக்குள்ள கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அஸ் அ கம்பெனி லாயர் நீங்க தான் இந்த கேஸை எடுத்து நடத்தணும் சார். அப்பியர் ஆக முடியாது, நான் லண்டன்ல இருக்கேன். ஓ, தென் வாட் டு டு சார்? என் ஜூனியர் ராதா இருக்காங்க, அவங்க இந்த கேஸ் நடத்துவாங்க. ஓகே சார், உங்க இஷ்டம் சார். அவங்க கிட்ட கொடுங்க. ஒன் செகண்ட், இந்தாங்க மேடம். சொல்லுங்க சார். ராதா, இந்த கேஸ் நம்ம எடுத்தே ஆகணும். ஆனா நான் இப்ப இந்தியா வர முடியாது. ஒண்ணு செய், உட்டி ராஜாவை இந்த கேஸ்ல ஆஜராக சொல்லு. ஓகே சார்? அது எப்படி? எப்படின்னு கேக்குற? ராஜா இஸ் a very brilliant fellow. அவன் பரசுராம் கிட்ட இருக்க வேண்டிய ஆள் இல்லை. அவனை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து கொண்டு வா. நீ நினைச்சா இதை செய்யலாம். இந்த கேஸை ஜெயிக்க முடியும். ஓகே, டோன்ட் திங்க், டு. சார், it will be done. அண்ணாச்சி, ராதா வந்திருக்கு. வாராதா? என்னம்மா திடீர்னு? ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம் ராதா? எங்க சீனியர் ரகுராம் சார் ட்ரீட்மெண்ட்காக லண்டன் போயிருக்காரு. அவரோட கேஸ ஒன்ன டீல் பண்ண சொல்லியிருக்காரு. இது உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன விளையாடுறியா நீ? என் சீனியரை எதிர்த்து என்னைய வாதாட சொல்றியா? ரகுராம எவ்வளவு பெரிய லாயர். அவர் ஊர்ல இல்லாத நேரத்துல அவர் நடத்த வேண்டிய கேஸை நீ எடுத்து நடத்தி ஜெயிச்சேன்னா உனக்கு எவ்வளவு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக மத்தவங்க போற பிச்சை எனக்கு தேவையில்லை. எதுல பிச்சை? அவர் கொடுக்குற வாய்ப்பு உனக்கு பிச்சை மாதிரி தெரியுதா? ஆமா, நிச்சயமா அது பிச்சை தான். எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, குறிக்கோள் இருக்கு. மத்தவங்க கொடுக்குற கேஸை வச்சு நான் ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. பரசுராமனை விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அதை சொல்லல. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? வாய்ப்பு வந்து கதவை தட்டும் போது அதை பயன்படுத்திக்கணும்ல. அதை விட்டுவிட்டா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை விரட்டி விட்ட மாதிரி. இந்த கேஸை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு வழியை பாரு. அண்ணாச்சி, இது கேஸ் மேட்ரு, பழைய பேப்பர் வியாபாரம் இல்ல. சட்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க சட்டத்தையும் சாட்சிகளையும் வச்சு ஒரே கேஸுக்கு 4 கோர்ட்ல 4 விதமா தீர்ப்பு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட சட்டம் எனக்கு தெரியாதனால, நான் படிக்காதவன் தானே, கிராமத்தன் தானே. ஆனா கிராமத்துல தீர்ப்பு சொல்றவன் ஊர் சனங்களோட ஒண்ணுமன்னா ஒத்து வாழ்றதுனால எவன் தப்பு செய்வான் எவன் தப்பு செய்ய மாட்டாங்கிறதும் தெரியும். சாட்சி சொல்ல வர்றவனோட தரத்தை பத்தியும் தெரியும்ல. அதனாலதான் எங்க சட்டத்துல நிரபராதி தண்டிக்கப்படுறதே இல்ல. உங்க சட்டம் சாட்சியை நம்பி இருக்கு, எங்க சட்டம் மனசாட்சியை நம்பி இருக்கு. உங்களுக்கு சட்டம் வேற, தர்மம் வேற. ஆனா எங்களுக்கு சட்டமும் தர்மமும் முருகன் கையில உள்ள வேல் மாதிரி ஒரே புள்ளியில நிக்கும்ல. நியாயம் சொல்லப்படுற இடம் தான் கோவில். அங்க நியாயத்தை சொல்றவன் தான் தெய்வம்னு வாழ்ந்து பழகிட்டதுனால நீ தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும், நல்லவங்களோட சேரணும்னுதால இவ்வளவும் சொல்றேன். அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கல. எதை எப்ப பயன்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்னதான் நினைக்கிற அதையாவது சொல்லல. அது இங்க இருக்கு, வெளியில சொல்ல முடியாது. தேவானந்த், தேவானந்த், தேவானந்த். தீபா, நீ என்னை விட்டு போயிட்டு நானும் கூட வந்துடும். தீபா, எனக்கு யார் இருக்கா? உனக்கு அவங்க அண்ணன் இருக்கா? தீபா, தீபா. யுவர் ஆனர், அட்வொகேட் பரசுராமுக்கு எதிராக ஆஜராகிறேன். எஸ், ப்ரொசீட். எந்த நம்பிக்கையில இந்த கேஸ்ல ஆஜராகிற? ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில. புள்ள பூச்சி அவனுக்கே அவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது நான் புல்டோசர் அப்படியே நசுக்கிற மாட்டேன். நீ ஏன்டா இடிஞ்சு போயிட்டு இருக்கிற?
தப்பு செய்யும் போது இருந்த தைரியம் கோர்ட்டு கேஸ்னு வரும்போது அதே தைரியம் இருக்கணும். நான் அதுக்காக சொல்ல, ராஜா படிக்கும் போதே பிரில்லியன்ட். லா காலேஜ்ல பிரில்லியன்ட் இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜி உட்கார வச்சிருவாங்களா? ராம் பரசுராம் பரலோகத்துக்கு போனவன கூட பூலோகத்துக்கு கொண்டு வந்துருவா. தேவானந்த் 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 யுவர் ஆனர், இதே நபரால் இதற்கு முன்பே திருமணம் செய்யப்பட்டு இறந்து போன தீபா என்பவரது உடலையும் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்ய உத்தரவிடும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எஸ். அந்த உடல்களை மீண்டும் தோண்டுவதென்பது எனது கட்சிக்காரரையும் அவரது குடும்பத்தாரையும் மீண்டும் பாதிக்கும். இது ஆறிக்கொண்டிருக்கும் அவர்கள் சோகங்களை மீண்டும் மீண்டும் தூண்டி விடுவதாக இருக்கும். ஏற்கனவே அந்த உடல்களை தெல்ல தெளிவாக போஸ்ட்மார்ட்டம் செய்ததற்கு அப்புறம் தான் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டீகம்போஸ் ஆன உடல்களை மீண்டும் தோண்டி எடுக்க வேண்டும் என்று கேட்பது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நோ யுவர் ஆனர், அந்த உடல்களை மீண்டும் தோண்டி எடுக்க வேண்டும் என்பது இந்த கேஸுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. ஆகவே ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்ய தாங்கள் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தன்மை கருதி 2 பிரேதங்களையும் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்ய நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. யுவர் ஆனர், இந்த வழக்கு சம்பந்தமான வீடியோ ஆதாரங்களையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் தங்களிடம் ஒப்படைத்துள்ளேன். இவர் ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு என்ற சைனைட் காம்பவுண்டை கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்து கொலை செய்ததற்கான ஆதாரம் இதில் உள்ளது. மேலும் ஓலியண்டர் என்னும் ஒரு வகை செடியின் விதைகளின் பவுடரையும் இவர் பயன்படுத்தியுள்ளார். சாதாரணமாக போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது உடலில் எந்த பகுதியிலும் இந்த விஷம் இருப்பது தெரிய வராது. அது இயற்கையான மரணம் போலத்தான் இருக்கும். இதனால் தான் மிஸ்டர் தேவானந்த் மிக எளிதாக தப்பித்துக் கொண்டிருந்திருக்கிறார். இறந்தவரது தலைமுடியை பயோமெடிக்கல் டெஸ்ட் செய்யும் பொழுதுதான் உண்மை தெரிய வரும். பல பெண்களை காதலிப்பதும் அவர்கள் பெயரில் மிகப்பெரிய ஒரு தொகையை இன்சூர் செய்வதும் திருமணமான சில மாதங்களிலேயே அவர்கள் இறந்து விடுவதும் இன்சூரன்ஸ் என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்வதையே தனது வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கிறார் கணம் நீதிபதி அவர்களே. மனித நேயமே இல்லாத இது போன்ற மிருகங்களை நாட்டில் நடமாட விடுவதே சமூகத்திற்கு நல்லதல்ல. ஆகவே இவருக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. குற்றவாளி 2 அப்பாவி பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து அவர்களை திட்டமிட்டு சதி செய்து கொலையும் செய்திருக்கிறார். இதன் மூலம் இன்சூரன்ஸ் கம்பெனியையும் மோசடி செய்திருக்கிறார். ஆகவே இந்திய தண்டனை சட்டம் 120B, 420 மற்றும் 302 பிரிவின்படி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஹலோ ராம் பரசுராம். வணக்கம் சார், சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜா. தேங்க்யூ. வழக்கமா வளர்த்த கடை மார்பிள பாயுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீ என்ன ஜெயிச்சது எனக்கு பெருமையான விஷயம். அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? என்ன சார், நான் ட்ரீட் கொடுக்கணுமா? இந்த பரசுராமனுக்கு மத்தவங்களுக்கு ட்ரீட் கொடுத்து தான் பழக்கம். உனக்கு இன்னைக்கு ட்ரீட் கொடுக்கலாம்னு இருக்கேன். நீங்க சொன்னா நான் வரேன் சார். ஹலோ ராஜா. ஹலோ சார். நீ ஜெயிச்சிட்ட. தேங்க்யூ. இனிமே உனக்கு நல்ல எதிர்காலம் தான். அதுக்காகத்தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். டேக் இட். தேங்க்யூ சார். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இந்த பழக்கங்கிறது நம்மளை ஏற்படுத்திக்கிறது. நீ பெரிய லாயர் ஆயிட்ட. பெரிய பெரிய பார்ட்டியெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்க எல்லாத்தையும் மிஸ் பண்ண வேண்டி இருக்கும். நான் ஏற்கனவே பல விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமே நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். வெரி குட். தேங்க்யூ. That is the spirit. Keep it up. Keep it up. No? Come on. Come on. என்ன ஜூனியர், ஷாக் ஆயிட்டீங்களா? அதான் ராம், பரசுராம். நீங்க அவனுக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க. நான் அவனுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். சத்தவளை எரிச்சிருந்தா சாட்சியே இருந்திருக்காது. புதைச்சிட்டானே. ஒரே ஒரு சாட்சி இவனுக்கு சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருச்சு.
ரெண்டு டம்ளர் உண்டால. இந்த வரேன். அண்ணாச்சி, உங்களை கர்ம வீரர் காமராஜர் மாதிரி நினைச்சேன். நீங்க போய் இப்படி தண்ணி அடிக்கிறீங்களே. இல்லை, கதர் சட்டை போட்டவன்லாம் காமராஜர் ஆயிட முடியுமால? நான் சாதாரணமானவன். உட்கார். அண்ணாச்சி, தண்ணி கலக்கணும். தண்ணி கலக்கணும். ஒண்ணு வேண்டாம், குடில. கற்பா அண்ணாச்சி, இந்த இடத்துல நாளைக்கு ஏன் போட்டோ வரணும்ல? அண்ணாச்சி, இது என்ன பெரிய விஷயமா? இவனை வெட்டினா இந்த இடத்துல உங்க போட்டா வரும். இன்னைக்கு இவனை போடுதல்ல தான் அண்ணாச்சி, அருவா எடுத்து போல. சும்மா இருந்தவன தண்ணி வாங்கி கொடுத்து கொலைக்கு துணைக்கு கூப்பிடுறீங்களே. எடுல அருவா. ஐயோ, என்ன வம்பா போச்சு. அண்ணாச்சி, நீ திருவிழைக்காரன் தானே? ஆமாண்ணாச்சி. அப்புறம் ஏழை கை நடக்குது. அலுவலை பிடிக்க கத்து கொடுத்தது நம்ம தானே. அண்ணாச்சி, இவனை விட்டுட்டு நீங்க ஏன் ஜெயிலுக்கு போனோம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி செய்யாத குத்தத்துக்காக ஜெயிலுக்கு போனேன். அப்போ போட்டோ எடுக்கும்போது மானத்துக்கு பயந்து முகத்தை மறைச்சுக்கிட்டேன். அதனாலதான் என் பிள்ளை என்னை பார்க்க வர முடியாம போச்சு. இப்போ என் பிள்ளை என்னை பார்க்க வரணும் குத்து அவனை கொலை செய்ய போறேன். என் முகத்தை நல்லா அந்த உலகத்துக்கு காட்ட போறேன். நான் யாரு, எப்படி வாழ்ந்தவன், இப்ப எங்க நிலையில இருக்க, எங்க இருக்க, இதெல்லாம் பேப்பர்ல வாழும். என் பிள்ளை என்ன தேடி வருவான். உசுருக்கு உசுரா இருந்த என் பொஞ்சாதி செவதியை பறி கொடுத்துட்டு அப்ப செட்டிருக்க வேண்டிய என் பிள்ளைய பாக்குறதுக்காக தான் இந்த நடைமுறைவா வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். என் பேர் தெரியுமா உனக்கு? அண்ணாச்சின்னா ஊருக்கே தெரியும். அண்ணாச்சி ஊருக்கு அண்ணாச்சி. என் சொந்த பேர் தெரியுமா? தெரியாது அண்ணாச்சி. சொடல்லே சொடலம்மாட சாமி. சொடலம்மாட சாமி வேட்டைக்கு புறப்படா என்ன தெரியுமால? ரத்த பலி வாங்காம திரும்பாது. சாமி வேட்டைக்கு புறப்பட்டுச்சுலே. அண்ணாச்சி, புறப்பட்டுச்சுலே. அண்ணாச்சி. இங்கே குற்றவாளி கூண்டிலே நிற்கும் பரசுராம் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு வக்கீல் ஆவார். ஆனால் அவரே சட்டத்தை மதிக்காமல் குற்றங்களை செய்துவிட்டு சந்தர்ப்ப சாட்சியங்களையும் மறைத்திருக்கிறார். இதே போல பல குற்றங்களை செய்த இவரது கட்சிக்காரர்களையும் காப்பாற்றி இருக்கிறார். தேவானந்தை கொலை செய்த வழக்கில் இவர் குற்றவாளி என்பது தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகிறது. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இவரே குற்றவாளியாக இருப்பதால் இவருக்கு இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின்படி சாகும் வரை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜா. குருவுக்காக கட்டவரில் காணிக்க கொடுத்த ஏகலவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். குருவோட தலையை காணிக்க வாங்கின சிஷ்யன் இப்பதான் பாக்குறேன். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இல்ல, இதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. இதை விட பெரிய லட்சியம் எனக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி மந்திரி வாஸ்கியை கொலை பண்ணிய, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னடா கேள்வி? எத்தனை விஷயங்களா அது ஒண்ணு. அப்போ ஒரு கேன பையன் டிரைவர் அவனா வந்து மாட்டிக்கிட்டான். அவன் பேர் என்ன? ஏதோ ஒரு சுடல. அந்த சுடலியோட மகன் தான்டா நான். இப்ப சொல்லியே இத ஓ வாயால சொல்ல வைக்கதா இத்தனை நாளா நீ ஒரு கொலைகார கிரிமினல் தெரிஞ்சிருந்தோம் உன்கிட்ட ஜூனியரா இருந்த. இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பா ஒரு நிரபராதின்னு நிரூபிக்கதான். இப்ப எங்க அப்பா கொலைகாரம் இல்லங்கிறத இந்த நாடே பார்க்கும். இந்த நாட்டுல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் எங்க அப்பாவும் பாப்பாரு, வருவாரு, கண்டிப்பா வருவாரு.
பையன் போய் சொல்லாதடா என் பையன் பையனுக்கு எதிரான சாட்சியை நான் விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு எதிரான சாட்சியை நான் விட்டு வைப்பானா? உன் அப்பனுக்கு எப்போ சங்கு தேய்ச்சறா? எங்க அப்பா வருவாரு, நான் அவரை பாப்பேன். எங்க அப்பா சொர்க்கத்துல போய் பாரு. டிக்கெட் வாங்கிட்டு பையன் பையன் எங்க அப்பா வருவாரா? என் பையன் எதுக்கு இங்க வந்தீங்க அண்ணாச்சி? செல்வேலு அப்பா 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 பாத்துட்டப்பா அப்பா